ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு. புதினா உடம்புக்கு ரொம்பவே புத்துணர்ச்சி தரக்கூடியது அண்ட் ரொம்பவே செரிமானத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த புதினா சாதம் மற்ற வெரைட்டி ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க இந்த புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்து ஃபுல்லாக அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. அதோட இலைகளை மட்டும்தான் பறித்து நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். நீங்கள் புதினாவை தேர்ந்தெடுக்கும் போது ஃப்ரெஷ்ஷான இலைகளாக மட்டும் தேர்ந்தெடுங்க. பழைய இலைகள் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் சாதம் செய்யும் போது. நான் ஒரு பீஸ் எடுத்து அதில் இருக்க இலைகளை மட்டும் ஒரு பவுலில் நான் பறித்து போட போகிறேன். இதே மாதிரி தான் எல்லா இலைகளையும் பறித்து வச்சுக்கிறேன். நம்ம புதினா இலைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்துக்கணும். அதோட தண்டுகளை தேர்ந்தெடுக்க வேணாம். தண்டை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லா இலையும் நான் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இலைகளையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, 1/4 துண்டு இஞ்சி, லெமன் சைஸ் புளி இதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைக்கும்போது கம்மியாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேணாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவும் தண்ணி சேர்க்காமல் கம்மியாகவும் தண்ணி சேர்த்துடாமல் ஓரளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. குறன்னு இருந்தால் சாதம் நல்லாவே இருக்காது. பாருங்கள், பயங்கர க்ரீனிஷாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சாதம் வடித்து எடுத்துக்க போகிறேன். சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இப்போ புதினா சாதத்துக்கு தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 10 முந்திரி பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா இதை எண்ணெயில் வதக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அகைன் எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே கருகிடாமல் பார்த்துக்கோங்க. வரமிளகாயும் தான் கருகிடுச்சு அப்படின்னா சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் வராது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். புதினா பேஸ்ட்டு இப்போது நல்ல க்ரீனிஷாக இருக்குது. ஃபைனலாக வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. ஆக்சுவலி தண்ணி ரொம்ப இல்லைனாலும் சாதம் நல்லா இருக்காது, தண்ணி அதிகமாக சேர்த்தாலும் சாதம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரெக்டான பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்றது வெளியில் தெரியுது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அகைன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் சேர்க்கும் போது நல்ல க்ரீனிஷாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் க்ரீனிஷ் கலர்லேருந்து மாறி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மெதுவாக நீங்கள் கிளறி விடணும். எந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் மொத்தமாக கிளறிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விடுங்க. சாதத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஃபைனலாக பாருங்கள் சாதம் எப்படி நல்ல க்ரீனிஷாக இருக்குன்னு. இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட புதினா சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.